ஹலோ கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். காமவெறி பிடித்த சீமான் அப்படின்ற மாதிரி மதுரை ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. சீமானை பற்றி கிளின்னு கிழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த அதாவது திராவிட கட்சிகளை திட்டுறதுக்குன்னே சீமானோட வாயை வந்து வாடகை விட்டுருக்காரு அப்படின்னு முரசொலி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நடக்குது. திராவிட கட்சிகளை ஆளாளுக்கு திட்டுறதுக்கு, டே சீமான் இந்தா இவ்வளோ அமௌண்ட்டு போய் அந்த கட்சியை திட்டிட்டு வா, ஒரு இது ப்ரெஸ் மீட்டில் இந்தா இவனை போய் கொஞ்சம் திட்டிட்டு வா ப்ரெஸ் மீட்டில் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளையும் திட்டுறதுக்காகவே சீமானவர்களை படைக்கப்பட்டவர்கள் மாதிரி அரசியல் கட்சிகள் பூரா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து திட்டாத கட்சியே இருக்காது. எல்லா கட்சியும் போட்டி கிளின்னு கிழிச்சிருப்பாரு, எல்லா அரசியல் தலைவர்களையும் போட்டி கிளின்னு கிழிப்பாரு. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து பெரியார் அவர்களை வந்து கேவலமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காமம் வந்து உனக்கு தலைக்கு ஏறுனா நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட போ, இல்லைன்னா நீ பெத்த பிள்ளைகிட்ட போ அப்படின்னு பெரியார் அவர்கள் சொன்னதா சீமான் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால திராவிட கட்சிகளில் இருந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பெரியாரோட ஆதரவாளர்கள் ஃபுல்லாக நீ எப்போ அதை சொல்ல போச்சு, பெரியார் எப்போ சொன்னார், இந்த மாதிரி சொன்னாரா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்ந்து ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சீமான் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பாக சீமான் அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து பதற்றத்தை ஏற்படுது தமிழ்நாட்டில், இது சரியா இல்லை, கண்டிப்பாக அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு நீதிமன்றத்திலையும் அந்த மாதிரி கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இதுக்கு வந்து சீமானுக்கு ஆதரவாகவும் பெரியாருக்கு எதிர்ப்பாகவும் நிறையா கட்சிகள் வந்து நிறையா தலைவர்கள்ல இருந்து எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏண்டா பெரியார்லாம் ஒரு மனுஷனா, அவனை போய் பெரியார்னு சொல்றீங்க? அவன் என்ன பண்ணி கிழிச்சான்? சொத்துக்காக 72 வயசு அப்ப 24 வயசு பிள்ளைய அவன் பிடிச்சி கல்யாணம் பண்ணான். அவன் அந்த காலத்துல பேசின பேச்சைலாம் இந்த காலத்துல அவன் மேடையில பேசினான்னா மக்கள் பூரா செருப்பை கலட்டி எரிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு வாய்க்கு வந்ததை அவன் இஷ்டமே இருக்குன்னு பேசி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. தீண்டாமையை ஒழிச்சிட்டாரு. தீண்டாமை மட்டும்தானே ஒழிச்சான், என்னென்னத்தையும் ஒழிச்சிருக்கான். ஏதோ படிப்பறிவு அவர் தான் கொடுத்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் படிப்பறிவு கொடுத்தவர் பெரியார்னு சொல்றீங்க. பெரியார் அவங்களுக்கு படிப்பறிவு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. யாருன்னா திருப்பூர்ல வந்து அவரோட பேர் வந்து இருங்க சொல்றேன், ஏதோ ஒரு ஐயன் வரும், அவினாசி லிங்க ஐயர். இவர் தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் பள்ளிக்கூடம் முதன்மையா ஓபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தது இந்த செட்டியார் தானா. இது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்ததா காமராஜர் அவர்கள் இருக்காரு. இவர் வந்து கடன் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வியை கொடுத்தவர் காமராஜர். ஸோ இவங்க எல்லாம் பண்ணாததே அவன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பெரியார கொஞ்சம் கிளின்னு அவரோட நேம டேமேஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சுதந்திர போராட்ட வீரர் பெரியார், சுதந்திரத்துக்கு அவன் எங்க போராடி எங்க ஜெயிலுக்கு போனா பெரியாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு, தயவு செஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுத்துறாதீங்க, நீங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டு போயிட்டீங்கன்னா இவங்கனால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, பரவாயில்ல நீங்க ஆட்சி செஞ்சிருக்கனால ரோடு போடுறீங்க, ட்ரெயின் விடுறீங்க, மக்களுக்கு ஏதோ நல்ல திட்டங்கள் கொஞ்சம் நடக்குது. ஸோ அதனால நீங்க யாருக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுங்க, முக்கியமாக இந்த சென்னைக்கு சுதந்திரமே கொடுக்காதீங்க, பிரிட்டிஷ் நீங்க இந்த சென்னையிலேயே குடித்தனம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெரியார் வந்து பேசியிருக்காராம். இந்த மாதிரியும் ஒரு கருத்துக்களை வந்து சொல்லி பெரியார்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துருக்காங்களா? யாரு கொடுத்தா? யுனெஸ்கோவே ஒத்துக்கிருச்சுரா நாங்க பெரியாருக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டே கொடுக்கல அப்படின்னு. நீங்க இங்க போய் மேடையில பார்த்தனாலும் யுனெஸ்கோ அவார்டு வாங்கின பெரியார் அப்படின்ற மாதிரி பெரியாரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க. அவனை மாதிரி ஒரு கேடு கட்டவன் காலிப்பைய எவனுமே கிடையாது. சும்மா வாய்க்கு வந்தது அவன் இஷ்டமே இருக்குன்னு நிறைய விஷயத்த பேசி வச்சிருக்கான். அதை போய் நீங்க ஒரு கொள்கைகளா எடுத்துட்டு இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. திராவிடம்னு எல்லா மாநிலக்காரனும் அவனோட மொழியை முதன்மைப்படுத்தி அவன் தனியா அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா இன்னும் இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி மக்களை முட்டாளாக்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பெரியாரை போட்டு திட்டிருக்காங்கப்பா. நான் இவ்வளவு விஷயங்களை சொல்ல என்னடா பெரியார் இவ்வளவு பெரிய கேட்டித்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா இதெல்லாம் சொல்றாங்க, நான் சொல்லல. இந்த மாதிரி பெரியாரை எதிர்க்கிறவர்கள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவாருன்னா, பெரிய தலைவர்கள் வந்து அந்த பெருமையாப்படுத்தி பேசுறது, தமிழ் தலைவர்களை பெருமையாப்படுத்தி பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது, இதெல்லாம் அவரோட ஒரு
அவரோட ஒரு வேலை. அதுல பெரியாரை வந்து அந்த காலத்திலேயே நல்லா புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அப்படி பேசும்போது இப்போ வந்து என்ன பேசுறாருன்னா, நான் தெரியாதனமா இவனை பத்தி பேசி தொலைஞ்சிட்டேன். எனக்கு அதாவது தமிழ மக்களையும் தமிழரையும் ஒழிக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு ஒரு குறிக்கோளோட செயல்பட்டவன் தான் பெரியாரு. தமிழ் மக்களை நான் அழிக்கிறத என்னைக்குமே ஒத்துக்கிறவே மாட்டேன். ஸோ நான் என்னைக்குமே பெரியாருக்கு ஆதரவே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு. அதாவது ஏற்கனவே பேசுனது தெரியாம பேசிட்டாராம். இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சு அறிஞ்சு பெரியாரை திட்டிக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள். அதே மாதிரி என்னைக்குமே அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் கம்பேர் பண்ணியே பேசாதீங்க. இவர் பயங்கரமா படிச்சு தமிழகத்துக்கு இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய சட்ட திருத்தங்களை வரையறுத்தவர். ஸோ இவன் யாரு பெரியாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் பெரியார் அவர்களுக்கு எதிராக பேசினவங்கள பார்த்தோம். இதற்கப்புறம் பெரியார் அவர்களுக்கு ஆதரவா பேசுறவங்க அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு வந்து திமுக கட்சியில இருந்து முரசொலியில இருந்து நிறைய ஆதரவாளர்கள் பெரியார் அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி பேசுவோம். இப்ப நீங்க உங்களோட வேலை என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேசினதையும் இதுக்கப்புறம் பேச போறதையும் வச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட ஃபைனலா சொல்ல போறேன். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காரு. நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் குரல் கொடுத்ததை பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியார் அவர்கள் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்குலாம் போராடாம இருந்திருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல சமூக விடுதலைக்காக போராடினவர், தீண்டாமைக்கு எதிராக போராடினவர். கலைஞர் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்துக்கு வந்து அதிகமா இடஒதுக்கீடு கொடுக்காம ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல கொடுத்தாரு. ஆனா பெரியார் அவர்கள் வந்து பிரஷர் கொடுத்து பிற்படுத்த மக்களுக்கு 31% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரஷர் கொடுத்து கலைஞர் அவர்களை கதற விட்டவர் பெரியாரு. அது மட்டும் இல்லாம தீண்டாமை ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா போராடினவர் பெரியாரு. நீங்க ஈஸியா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முரசொலியில இருந்து நிறைய சொல்லியிருக்காங்க. சீமான் வந்து ஒரு கழுசடை கிட்ட எல்லாம் போய் என்ன நீங்க கருத்து கேட்கிறீங்க? பெரியார் அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, பகுத்தறிவு பகலவன் பெரியார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களோட அந்த வாய் வந்து திராவிடத்தை திட்டுறதுக்காகவே ஆளுக்கு வாடகைக்கு எடுத்து சீமான் அவர்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சீமான் அவர்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா, சீமான் அவர்களுக்கு எங்க இருந்து காசு வருது? இவன் 4 பேரை திட்டுறதுக்காக 40,000 பேர்கிட்ட காசை வாங்கி இவன் திட்டி தான் வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீமானவன் வந்து ஒரு ஈழத்தமிழர்களை வச்சு ஈனத்தனமா இவன் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க, பந்தலிலே பாவக்காய் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இதுக்கு வந்து போகையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு இளவு வீட்டுக்கு 2 பேர் போறாங்க. அதுல ஒருத்தவங்க எந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா, பந்தலிலே பாவக்கா, அதாவது பாவக்காயை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, போகையில பாத்துக்கலாம், அதாவது போகையில தெரியாம பிடிக்கிட்டு போயிடலாம் பாவக்காய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எடுத்துக்காட்டா சொல்லி சீமானவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஈழத்தமிழர்களை வச்சு இங்க பாருங்க ஈழத்தமிழர்கள் எவ்வளவு பாடுபடுறாங்கன்னா, இதுக்கு எதிராக போராடி தமிழக மக்களை வந்து ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்லி நிறைய இடங்கள்ல காசு வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஈழத்தமிழர்களை சொல்லியே இவன் ஈனத்தனமா நிறைய பேர்ட்ட காசு வாங்கி இவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி முரசொலியில இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெரியார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மானமுள்ள ஒரு 1000 பேரோட போராடலாம் நீங்க. அதாவது நீங்க ஒருத்தவன் வந்து என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு மானமுள்ள ஒருத்தவன்ட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் சண்டை போடலாம், எவ்வளவு கருத்துக்களை வேணாலும் முன்வைக்கலாம். ஆனா மானமே இல்லாம பார்த்தா நீங்க நேத்தை என்ன வேணாலும் திட்டுறா அப்படின்னு சொல்லி இருக்கிறவன்ன நீங்க போராடுறதே வேஸ்ட் தான். ஸோ சீமான் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். இவன்கிட்ட தன்மானம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. எவனாவது காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிட்டு இவனை திட்டுறாங்கன்னா திட்டுவான். இல்லை ஈழத்தமிழர் சொல்லிட்டு ஈனத்தனமா மற்ற மக்கள்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு இவன் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கான், அவனோட குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பானே தவிர இவன்கிட்ட பெருசா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி முரசொலியில இருந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன், தீரன் என்ன சொல்ல போறான் அப்படின்றத நீங்க பாருங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இருக்கும்
வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, சீமானை வந்து பெரியார் அவர்கள் அப்படி கேவலமா பேசிட்டாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, பெரியார் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அவர் வார்த்தையில இருந்து வந்தது, பெரியார் வந்து தீண்டாமையை கண்டிப்பா ஒழிச்சு நிறைய போராடினாருப்பா, அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்கதான் செய்யும். அதாவது ஒரு மூட்டையில ஒரு ஃபுல்லா அரிசி இருக்குன்னா அந்த மூட்டையில ஏதாவது 1-2 இடத்துல அரிசிக்குள்ள கல்லு கிடக்கதான் செய்யும். அந்த கல்லு கிடக்கிறதுனால அந்த மூட்டையில் உள்ள எல்லா அரிசியுமே கல்லு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பெரியார் அவர்களை பத்தி சொன்னாரு. அவரும் நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சீமான் அவர்களை பத்தி நம்ம ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. ஏன்னா தமிழக மக்கள் எதையுமே யோசிக்காம 50 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி 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 ஓட்ட போட்டு லூசாவே இருந்தாங்க. அதை யோசிக்க வச்சது யாரு, சிந்திக்க வச்சது யாரு? இவ்வளவு வருஷமா நம்ம யோசிக்காம டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மாத்தி மாத்தி ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு பொது இடங்கள்ல மேடையில தொண்டை கிளிய கத்தி மக்களை, முக்கியமா இளைஞர்களை சிந்திக்க வச்சவர் சீமான். சோ பெரியார் எப்படி தப்பா பேசிட்டாரு அப்படின்றதுக்காக நம்ம சீமான் அவர்களையும் குறை சொல்லக்கூடாது, சீமான் அவர்கள் வந்து பெரியாரை தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சீமான் அவர்களையும் குறை சொல்லக்கூடாது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா பை பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கீழே லைக் போட்டு போங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வீடியோ வந்து நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நானும் வீடியோ வந்து மேக் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, டாடா பை பை.